ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி வீட்டில் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம இட்லி தோசைக்கு சூடாக அந்த சாம்பார் நம்ம ஊற்றி நம்ம சாப்பிடும்போது இன்னும் 2 தோசை சேர்த்து சாப்பிடுவாங்க, இல்லை இட்லியும் சேர்த்து சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். குக்கரில் ஒரு 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்தமாரி நல்லா அதை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வெஜிடபிள்லாம் நம்ம போட்டுக்கலாம். இந்த சாம்பாரை பொறுத்தவரையும் வெஜிடபிள் எல்லாமே பண்ணலாம், இல்லை வெஜிடபிள் போட்டும் பண்ணலாம். நான் வெஜிடபிள் போட்டு நான் பண்ணுறேன். அதாவது கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். பீன்ஸ் மட்டும் ஒரு 4-5 எடுத்துருப்பேன், மற்றெல்லாம் ஒன்று தான் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கேன். அவ்வளோதான். சிம்பிளாக ஒரு 3-4 பேர் சாப்பிட்லாம். அதில் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10-15, பூண்டு ஒரு 4 பற்கள், பச்சை மிளகாய் ஒரு 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோட மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட்டு இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் எண்ணெய், நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா அந்த ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையை பிச்சு போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கரண்டி போட்டு நம்ம கிண்டும்போது கிண்டினதுக்கப்புறம் அதை எல்லாமே மூழ்கி இருக்கணும், நல்லா குக் ஆகிடும். ரொம்ப தண்ணி விட்டிங்க அப்படின்னா குக்கர் விசிலில் பொங்கி வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாசல்லாம் போட்டு விசில் போட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு 4-5 விசில் நம்ம நார்மலாக குக் பண்ணுற மாதிரி விட்டு வைக்கலாம். ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறம் கேஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா பாருங்கள் குக் ஆகிடுச்சு. இதை நல்லா ஒரு கரண்டிலே சுற்றி விட்டு அதில் இதுக்கு தேவையான அளவுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு நம்ம பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் நம்ம ஆல்ரெடி போட்ட காரம் போதும் அப்படின்னா தேவையில்லை. நான் கொஞ்சம் காரசாரமாக கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லாவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு அதை நான் கரைச்சி வச்சுருந்தேன், அதை நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்சு அதை ஆட் பண்ணால் போதும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 கொதி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு இதில் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் ஒரு 4-5 மிளகு, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு, ஒரு மிளகாயை அப்படி கிள்ளி போட்டுக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த பெருங்காயத்தூள் லைட்டாக இந்த தாளிப்பும் போது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு மணமாக இருக்கும். நல்லா இப்படி கிண்டி விட்டுருங்க. ஸோ தாளிக்கும் போது இந்தமாரி நீங்கள் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போட்டு தாளித்து பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த தாளிப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 2-3 கிண்டு விட்டுருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா ஒரு கிண்டி விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான டேஸ்ட்டில் டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மலாக நம்ம இட்லி இல்லைனா இதை தோசை பிடிக்கிறவங்களுக்கு தோசையை நல்லா கல் தோசை மாரி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றி, இல்லை மெலிசாவும் நீங்கள் ஊற்றிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து கொஞ்சம் மொத்தமாக ஊற்றினா நமக்கு பிடிக்கும், அதனால் மொத்தமாக ஊற்றி அதில் நல்லெண்ணெய் போட்டு அதை திருப்பி போட்டு 2 கல் தோசை மாரி போட்டு இதில் இந்த சாம்பாரை நம்ம ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாரை மொத்தமாக ஊற்றக்கூடாது. இட்லி, தோசை சாம்பார்னாவே இந்த தோசை, இட்லி நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா அதை ஊற வச்சு அதை பிச்சு நான் ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.